வன்னியர் புராணத்தை பற்றி பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுருக்கோங்க. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. தூர்வாச மகாமுனிவருக்கு வாதாபிசோரன் என்ற ஒரு அசுரன் பிறக்கின்றான். வீரவன்னியன் அங்கிருந்து வாதாபிசோரனை மடிக்க உற்பணமாகின்றான். வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டை கூத்து தாங்க பார்க்க போகிறோம். கட்டை கூத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மகாபாரத கதையை தான் கட்டை கூத்து நாடகமாக நடத்தி காட்டுவாங்க. இன்றைக்கி இங்கே வன்னியர் புராண கதையை இங்கே கட்டை கூத்தாக நடத்தி காட்ட போகிறாங்க. அது யூஸ்வலாக எல்லா ஊர்களையும் நடக்காது. ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் இந்த கதையை எடுத்து சொல்லுவாங்க. இந்த நாடகம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க காவேரி பாக்கன்ற ஊரில் இருக்க சேரி ஐயம்பேட்டைன்ற ஊரில் தாங்க நடக்குது. இங்கே இருக்கிற அன்னியம்மன் கோவில் திருவிழாவில் தான் இந்த நாடகம் நடத்தி காட்ட போகிறாங்க. இன்றைக்கி இந்த கட்டை கூத்தை நம்ம தனிவேல் ப்ரோ கூட தாங்க பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த வீடியோவில் இந்த நாடகம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். தூர்வாச மகாமுனிவருக்கு வாதாபிசோரன் என்ற ஒரு அசுரன் பிறக்கின்றான். அந்த வாதாபிசோரன் பிறந்து அவன் செய்யாத அற்றுண்யம் கிடையாது, பண்ணாத அக்குருமம் கிடையாது. தேவர்களை சிறைப்பிடிப்பதும் தேவதாசிரி பெண்கள் கற்பை கெடுப்பதும் ரொம்ப அற்றுண்யம் செய்யவே அந்த தேவர்களை சிரத்து மும்மூர்த்திகளை துரத்தி அற்றுண்யம் செய்யவே அந்த வாதாபிசோரனை மடிக்க ஜம்மு மகா ரிஷியை அழைத்து சிவபெருமானும் வைகுந்தவாசனும் பிரம்மதேவனும் மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஏகம் வளர்த்துகிறார்கள். அந்த ஏகத்தீயிலே அந்த அனலது தீயானது சிவபெருமான் நெற்றியிலே வேர்வையானது சிந்த அந்த வேர்வையை கரத்தால் வீழ்த்து அந்த ஏகத்திலே விசிற அந்த ஏகத்திலே இருந்து வீரவன்னியன் வருகின்றான். அந்த வீரவன்னியன் வந்து அந்த வாதாபிசூரனை மடிக்கின்றான். அதாவது வெண்புறவிகள் சிவபெருமான் ஜடாபாரத்திலிருந்து செங்கழி நீர் என்ற ஒரு நீர் மலர், இதை போல் தும்ப மலர் எப்படி வெண்மையாக இருக்கும், அந்த வெண்மையோடு உள்ள ஒரு வெண்குதிரை வருகின்றது. அந்த நெற்றியின் தண்ணீரை எடுத்து ஏகத்தில் விட்ட உடனே 32 ஆயுதத்தோடும் 16 விருதுகளோடும் கரத்திலே வாளோடும் வீர செயலோடு வீரவன்னியன் அங்கிருந்து வாதாபிசோரனை மடிக்க உற்பணமாகின்றான். நான் சின்ன வயசுல நிறைய தெருக்கூத்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ போய் பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த தெருக்கூத்துக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மேக்கப் போட்டு ரெடி ஆகுறாங்க. லைவாக நைட்டு ஃபுல்லாக மைக் கூட இல்லாமல் நமக்காக புராண கதைகளை ஆடி பாடி நடித்து காமிக்கிறாங்க. 5 வயசு குழந்தைலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. நம்ம மண்ணோட கலை நம்ம தாங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். சரி வாங்க, இந்த தெருக்கூத்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக் கொண்டிருக்க போகிறோம். ஆகையால் அவளை நான் அழைத்தேன் என்று ஐயா அதிவிரைவாக ஓடி சென்று விரைவாக அழைத்துக் கொண்டு வரா. அவ்வளோ அவ்வளோகிறா. நல்ல முறையோடு வாழ்ந்திருப்பாய். அப்படியாமா? எந்த குறியிலாமத்தோடு வாழ வேண்டும் என்று என் மனதால் உண்மை வாழ்த்துகிறேன். அப்படியே ஆகட்டுமா? நல்லா இருடப்பா. சரிம்மா. அம்மா நல்லா இரு. எப்பா அப்படியே வயதுன்னு சொல்றதே நல்லா இருப்பா. அப்படி சொல்லுமா. பாடு பெரிய பாடுப்பா. நீ என்னைக்கு நல்லாதான் இருப்பேன். சரிம்மா. உங்க அனைவரு கற்பக விருட்சம் போன்ற அற்புதமாக தெய்வீக சபையில் தோன்றிய மாது இன்னார் இடியார் என்று விளக்கம் புரிந்து கொண்டனையா? விளக்கமா சொன்னாலவா அம்மா தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா. இல்லை என்றால் தெரியாது. தெரியாது. முன்கின்றியல் கவனமாக இருக்க வேண்டும். சரி உறுதியாக ஆகட்டும். நாட்டை ஆளக்கூடியவர் அவர் தான் விடுகிறார்.
அந்த ஆணி அல்ல. ஓ இரும்பு அணி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. ஸ்டீல் அணி கேள்விப்பட்டிருக்கிறோம். திரு அணி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன? இதா இந்த ஆணி அண்ணா எந்த ஆணியா இந்திரா ஆணி. கை வாங்கிட்டு சத்தியலோகத்தில் எறும்பு 84 லட்சம் ஆமாங்க ஜீவராசில படைக்கும் கட்டனாய படைக்கும் கட்டனாயே வாழ்ந்துட்டோரே அப்படிங்களா அடியோனோ பிரம்மதேவர் பிரம்மதேவர் அப்படி இருந்தாலும் பிரம்மதேவர் இருந்தாலும் 4 வேதத்தை எடுத்து 4 வேதங்கள் என் தொழில் என்ன தெரியுமா? சொல்லுங்க படைக்கும் தொழில். அடே படைக்கும் கர்த்தா நீங்களா கத்தாவா? படைக்கும் கர்த்தன் அதாதாங்க பெருமையாக வளர்த்து அப்ப பெருமையாக ஆட்சி புரிந்தவர். எங்கன்னா நான் ஒரு கலெக்டராவோ ஐஏஎஸ் கலெக்டராவோ இல்ல டிஎஸ்பியாவோ இன்ஸ்பெக்டராவோ ஆகிற மாதிரி எனக்கு படிப்பு கொடுத்திருந்தா நான் எங்கன்னா அந்த வேலைக்கு போயிருப்பேன். யார் போய் இந்த வேலையில வந்துட்டு கம்யூனிட்டிக்கு வரவும் போறவங்களாம் அடிக்கிறாங்க. யாருக்கு என்ன தலைவிதியோ தலையெழுத்தோ அதன் பிரகாரம் தான் நடக்கும். எழுதிரியா நல்லாதான் எழுதிருத்தியா ஏன்னா சொல்லுவார்கள் மனிதர் விதியை மதியான வெல்லலாம் சொல்லுவாங்க. அடடே ஆனா ஒருபோது வெல்ல முடியாது. ஆமாங்க நான் மதுவால் தான் இந்த இடத்திலே எப்படி எழுதுகின்றனோ அதேதான். அது என்ன நடக்குமோ அது தம்மை தான் நடக்கும். அப்படியே மதியான எதுவும் வெல்ல முடியாது. சரி பகவான் நீ விட்டதாகட்டும். ஆசீர்வாதம். அம்மா வந்தவர் யார் என்று தெரிகிறதா? யாருமா நீ தெரியவில்லையா? யாரு சொன்னாதானமா இது வந்தார். இதுவே எந்த நாடு? இதுவோ சத்தியலோகமா இது? ஆமா. சத்தியலோகத்திலே பிரம்மதேவர் இருக்கிறார். அவர் தானே எங்க வீட்டுக்கார். அடடே நான் ஒரு கடவுள். ஆமா. அப்படியா? அப்ப நீங்க யாருமா? உங்க பேரு? என் பெயரு அலைமகள் சரஸ்வதி. சரஸ்வதி அம்மாவா நீ? ஆமா. அம்மா யார் நாகலையோ போய் உட்காரு. நாகல வந்து உட்கார்ந்து தோழியா? டேய் அது எங்க உட்காரணுமோ அங்கதானே உட்காரணும். நாகல நீ உட்கார்ந்துன்னு வச்சுக்கோ. அந்த எண்ணெய் விலாசத்துல நான் எத்தனை எப்படி போவேன்? எப்படி போவா? அப்படியே சம்மா என்ன நினைக்கிறீங்க? டேய் கடவுள் ராஜாய் நான் வரவில்லை. உனக்கு ஆனா அவன் பெயர் என்ன? அவன் பெயர் வாதாபி சூரர். வாதாபி சூரன். முதல்ல ஒட்டிகாரிக்கு அம்மா ஆயில் போடுகிறான்னு சொல்லு. ஒட்டிகாரிக்கு எவ்வளவு ஆயில் போடுகிறா சொல்லு. என் கம்பெனி போட்டிகாரிக்கு ஒரு வருஷம் நீ படிக்கிறியா? சொசரா ஐயா பாரு என்ன தலையெழுத்து எழுதிருக்கு தெரியுமா? சொல்லுங்க. இன்னும் ஒரு 150 வருஷம் நல்லா இருக்கும் தான் பண்றது. ஒட்டிகாரிக்கு ஆமா. பிரதானகாரிக்கு ஆனா 80 தான் 80 லட்சம். மெத்தக்காரிக்கு
இன்னும் 10 மாசம் தான். எனக்கு எனக்கு பார்த்து சொல்லு நல்லா. உனக்கு இப்படி வாங்க, இப்படின்னு சொல்லு. 300 ஆண்டுகள் 3 வயசா? அது இறங்கி நடக்கணும் நானு. எங்க வாதாபி சூரனுக்கு சொல்லு. சொல்ற பாரு. இப்ப சொல்லாத. இதுதான் தெளிவாக நன்றாக எழுதி கொண்டிருக்கிறேன் பொழுது. சொல்லு. எதிர்காலையில் விடியற் காலை. காலையில் மணி 6:30 உயிரானது மாண்டு விடும். ஐயோ ஐயோ மகாராஜா 6:30 நாலு குடிச்சிக்கிறான். அப்படியே போட்டுக்கிற மாத்தி எழுதுறா டேய். அட பொய்யை சொல்ல துணிந்தே இது கேட்டால் ஓதியவே பொய்யை சொல்ல துணிந்தே ஓடிடா ஏய். பிரம்மதேவரை கலைவாணி சிறைபிடிக்கலாம் என்று ஓடிவிட்டார். பார்த்தா இவங்க ஓடிட்டாங்க. எங்க ஓடி இருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க? அந்த வைகுந்தம். பிள்ளை எங்க போவான்? வைகுந்தம். அப்பாவை தேடிதான் போவோம். வைகுந்தம் எங்க இருக்குது? வைகுந்தம் போனோம். வைகுந்தத்துக்கு அதிபதி யாரு? பகவான். நாராயண. பகவான் யாரு? நீதான் பகவான். நாராயண. பகவானே நாராயணன் சொல்றேன். லட்சுமி. ஆமாங்க. 2 பேர் இருப்பாங்க. ஆமாங்க. அங்கதான் ஓடி இருப்பாங்க. இப்ப அங்க போலாமா? விடக்கூடாது. ஜாகிரதையா இருக்கிறீங்க. நம்மை நாடி வந்த மக்களுக்கு ஆதாயங்களும் எடுக்கல் உண்டோ? யாருக்கு அந்த இடுவில் இல்ல. இந்த கழுத்துல தான் கொஞ்சம் இடுக்கு நாக்கு தூங்கி எழுந்து உட்காந்துக்கிறாங்க. உனக்கு எதனா குறை இருக்குதா? எனக்கு எந்த குறையும் இல்லை. உங்களால இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கு போகுது? நான் மகாவிஷ்ணு வருகிறேன் என்றால், ஆமா. இந்த அரசபையில் வருகிறேன் என்றால், ஒரு நேரத்திலே ஒரு நேரத்தில் பத்மாசுரனானவன் பத்மாசுரனானவர் சிவனை கோரி தவம் செய்தான். தவம் செய்தார். சவம் செய்கின்ற சமயத்திலே சமயத்திலே சிவபெருமான் சென்றார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான். பத்மாசுரனை கேட்க. ஆமா. ஆ. அவன் கேட்கிறான், என்ன? என் கரத்தை கரத்தில் தலை மீது வைக்கின்றேனோ ஆமா. அவர் எரிந்து சாம்பலா போவார். எரிந்து சாம்பலா போயிடணும். அப்படி என்று ஒரு வரத்தை கேட்டார். ஆமா. சிவபெருமானும் கொடுத்தார். தடையின்றி கொடுத்து விட்டார். ஆமா. ஆ. வரம் கொடுத்தவர் நீதானே. ஆமாங்க. அப்படி என்று உன் தலை மீது நான் கையை வைக்க வேண்டும் என்று கையை வைக்க வேண்டும் என்று சிவபெருமானை துரத்தி வருகிறார். துரத்துகிறான் பத்மாசுரன். ஆமா. ஆ. ஓடுகிறார் சிவபெருமான். சிவபெருமான் ஓடுகிறார். பத்மாசுரனும் ஓடுகிறார். ஆமாங்க. அந்த நேரத்திலே கண்ணா ஆ. என்னை நினைத்தார். மகாவிஷ்ணு என்னை நினைத்த உடனே நினைத்த உடனே நான் மோகினியாக அவதாரம் எடுத்து அங்கே சென்று பத்மாசுரனிடத்திலே நாட்டியம் முடிந்தேன். நாட்டியம் புரிந்தீங்க. ஆமா. ஆ. பத்மாசுரன் என்றார். ஆமாங்க. சிவபெருமான் சென்றால் ஐவராங்காயில் போய் ஒளித்தார். ஒளிந்து கொண்டார். ஒளித்தாரா? ஆமாங்க. ஒரு பத்மாசுரனான என் நிலத்தில் மோகத்து வருகிறார். மோகத்தோடு வருகிறார். வந்த உடனே அவர் என்ன செய்தீர்? என்னை சேர வேண்டும் என்று அழைத்தார். அழைத்தார் பத்மாசுரர். நான் மோகினியாக அவதாரம் எடுத்து நின்றிருக்கிறேன். ஆமா. என்னை சேர வேண்டும் என்று அழைத்தார். அழைத்தார். பிறகு என்னை சேர வேண்டும் என்றால் என்னவென்றால் நீ தவம் செய்தாய் அல்லவா? ஆமா. வரம் பெறுவதற்காக ஆமாங்க. உன்னுடைய உடல் அசுத்தமா இருக்கிறது. அசுத்தமா இருக்குது. நீ தடாகத்தில் சென்று நீராடி விட்டு வா. நீராடி விட்டு வா இருவரும் சேரலாம் என்று சொல்லி சொன்ன உடனே இவன் சென்றான். ஆமாங்க. என் மாகியா எங்கும் ஜலம் இல்லாமல் மாற்றி ஜலமில்லாம ஆக்கி விட்டீர்கள். பிறகு என்ன செய்தான்? என்ன செய்தார்? எங்குமே ஜலம் இல்லையே, நான் எங்கே நீராடுவது? நீராடுவது. அதோ வார்த்தையா? அதோ பார்த்தாயா? ஆட்டு குளப்படி இருக்கிறது. ஆமா. ஆட்டு குளப்படி. அதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறது. தண்ணி இருக்குது. அதை தொட்டு உன் தலைமை தேய்த்துக்கொள். தேய்த்துக்கொள். உன் சாணபாரம் முடித்தா மாதிரி போயிடும். அப்படி என்று தெரிவித்து தெரிவித்து இவன் கரத்திலே எடுத்தார். தலைமையில் வைத்தார். தலைமையில கை வச்சான். பத்மாசுரன் எரிந்து சாம்பலாக்கி விட்டான். அவன்
அவன் தலைமையில அவன் வருத்தப்பட்டதே நான் மறந்துட்டான். ஆமா மறந்து தலைமையில கை வச்சு அவனே சேர்த்துட்டான். பத்மாசுரனை மடித்து மடித்து சிவபெருமான் ஐவராங்காயில் ஒளித்தார். ஆமாங்க வந்தார் வந்தார். என்னை கண்டார் கண்டார். என்னை சேர வேண்டும் என்று அழைத்தார். அழைத்தார். நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்? வேண்டாம் என்று தெரிவித்தேன். கேட்காமலே என்னை சேர வேண்டும் அழைத்த மைத்துனர் அல்லவா நான். ஆமா சேர வேண்டும் என்று அழைக்கிறார். அழைத்தார். அந்த நேரத்திலே இருவரும் உற்று நோக்கினோம். உற்று நோக்கினீர். அங்கே இருவரும் அரியும் மரணும் சேர்ந்ததா அரிகர புத்திரன் என்று ஒரு குழந்தையை பயன்படுத்தும். ஐயப்பன் என்ற பிள்ளை பிறந்தது. பிறகு ஆமாங்க இன்றைய தினத்திலே அதிகாலை எழுந்து நியமனிச்சைகளை முடித்து அரசவையில் வருகிறேன். ஆமா என் லட்சுமி இருக்கின்றார். ஆமாமா அவரை அழைத்துக் கொண்டு வா. இருவருமாக உல்லாசமாக இருக்க வேண்டும். அப்படியே நான் நினைத்ததாக அப்படியாகட்டும் பகவானே. பண்போடு நடந்து கொள்கின்றார்களோ என்னையே துதிப்பவர்கள் இல்லத்திலே குடியிருக்க முடியாத லட்சுமி தேவி. நந்திக்காவலா சொல்லுங்கள் பகவான். எறும்பு கடை 84 லட்சம் ஜீவபாதங்களுக்கும் அடிகளுக்கும் கர்த்தனாகவும் ஆமாங்க பார்வதி சமேதனாகவும் சமேதனாகவும் இந்த கைலாய மலையிலே இருந்து கொண்டு வருகிறேன். இருந்து கொண்டு வாங்கி வரீங்க இல்லையா? ஆமா. இருந்தாலும் நம்ம எடுத்த ரிஷிகள் தபசிகள் அனைவர்களுக்கும் தேவர்கள் மூவர்கள் அனைவர்களுக்கும் சேவை தந்து ஆமா அவருக்கு அருளாசி கொடுத்து தமயத்திலே வந்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க கைலாச நாதர் தந்தே வந்தே நீரோ. கைலாச நாதர் தந்தே
இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த திருவிழாவுக்கு நம்மளை இன்வைட் பண்ண ராஜு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேரி ஐயம்பேட்டை ஊர் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம மண்ணோட கலை நம்ம தாங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக சந்திக்கலாம்.